character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends, 3C for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hi students, good evening students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ 10th பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ப்ராசஸ் பார்த்தோம், மேக்னெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ் அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகே, இன்றைக்கி அதுக்கு அடுத்தது கண்டினியூஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆர் லீச்சிங். Chemical methods are leaching. So இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். This method is employed when the ore is in a very pure form. So இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம ore பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் பியூர் ஃபார்மில் எடுக்கிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஓர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா டைப்ஸில் இருக்குது. நமக்கு இங்கே பர்டிகுலராக 4 டைப்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் ஆக்சைட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பனேட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேலைட்ஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் சல்ஃபைட் ஓர்ஸ். ஓகே, ஸோ ஆக்சைட்ஸ் ஓர் அப்படிங்கிறப்போ ஸோ மெட்டல் கூட என்ன கம்பைன் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன். ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ஆக்சைட் ஃபார்மில் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால தான் இது எல்லாமே என்னென்னு சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்சைட். ஸோ ஆக்சைட் ஓர்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் பாக்சைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் குப்ரைட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஹீமடைட். ஓகேவா, ஸோ பாக்சைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். ஸோ குப்ரைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஓர் ஆஃப் காப்பர் அண்ட் தென் ஹீமடைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஓர் ஆஃப் அயன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய என்ன மெட்டலோ அதனுடைய கரஸ்பாண்டிங் ஓராக இருக்கும் இது எல்லாமே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கார்பனேட் ஓர். ஸோ கார்பனேட் அப்படிங்கிற அயானோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CO3 2-. இங்கே இருக்கக்கூடிய CO3 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பனேட். ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மார்பிள். ஸோ மார்பிளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CaCO3. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னசைட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சிடரைட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம். ஸோ இட் இஸ் த ஓர் ஆஃப் கால்சியம். ஸோ செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன மெட்டல் இருக்குது, மெக்னீஷியம். ஸோ இட் இஸ் த ஓர் ஆஃப் மெக்னீஷியம் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சிடரைட் FeCO3. ஸோ இங்கே என்ன மெட்டல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Fe. ஸோ இட் இஸ் த ஓர் ஆஃப் அயன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேலைட் ஓர்ஸ். ஹேலைட் ஓர்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு ஹேலஜன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ இந்த 4 ஹேலஜன்ஸ் குரூப்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக இட் இஸ் கால்ட் அஸ் ஹேலைட் ஓர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரையோலைட். ஸோ கிரையோலைட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Na3Al(F6). ஓகே, இங்கே பாருங்கள் ஹேலஜன்ஸ் குரூப் இருக்குது பாருங்கள், ஃப்ளூரின் இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ஹேலைட் ஓர்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளோஸ்பர். ஸோ இட் இஸ் த ஓர் ஆஃப் ஹேலைட். ஓகே, ஹாலஜன்ஸ் அதில் இருக்குது பாருங்கள். CaF2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாலஜன் குரூப் F அப்படிங்கிற ஃப்ளூரின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராக் சால்ட். ஸோ ராக் சால்ட்லேயும் பார்த்தீங்கன்னா என்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Cl. ஸோ இப்போ ஃப்ளூரின் அண்ட் தென் குளோரின் இது ரெண்டுமே இருக்கிறதுனால இதை நம்ம காமனாக என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் அஸ் ஹேலைட் ஓர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சல்ஃபைட் ஓர். ஸோ சல்ஃபைட் ஓர் அப்படிங்கிறப்போ அதில் பார்த்தீங்கன்னா என்ன குரூப் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர். ஓகே, இந்த ஃபார்ம் ஆஃப் சல்ஃபர் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைட் ஃபார்மில் இருக்கும், S2- ஃபார்மில் இருக்கும். ஸோ அதனால தான் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சல்ஃபைடு. ஓகே, ஸோ கலீனா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கலீனா. ஸோ அதனுடைய ஃபார்முலா PbS. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபைட் ஃபார்மில் இருக்கும், அதாவது S2-. So next one is iron pyrites FeS2 and last one is zinc blend Z10S.
ஸோ அப்போ ஓர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் ஆக்சைடு ஓர்ஸ் and this one is carbonate ore and then halides ore and then sulfide ores. ஓர்ஸில் இப்படியும் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லீச்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்க. The ore is treated with a suitable reagent such that the ore is soluble in it but the impurities are not. நம்ம ஒரு ஓர் எடுத்துக்கிறோம், அந்த ஓரை பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓரை வந்து என்ன பண்ணுறோம், சாலிபிள் ஆகிற மாதிரி எடுக்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஓர்ஸ் மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரியேஜென்ட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரியேஜென்ட் இட் மே பி லிக்விட் ஓகே, அது வாட்டராக இருக்கலாம் இல்லை வேறு எந்த ரியேஜென்ட் எது வேணால் இருக்கலாம். ஸோ அதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓர் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஆகிற மாதிரி நம்ம ரியேஜென்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், கல், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்சாலிபிளாக இருக்கும், அதில் சாலிபிள் ஆகாது. ஸோ அது அப்போ எப்படி பிரிப்போம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டிஸை நம்ம பார்த்தீங்கன்னா யூஸிங் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இம்ப்யூரிட்டிஸை செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். The impurities are removed by the filtration, the solution of the ore. அப்போ அந்த சொல்யூஷன் ரிமைனிங் இருக்கும் பாருங்கள், அந்த சொல்யூஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓர் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஆகியிருக்கும். ஓகேவா, தட் இஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்கள், த ஃபில்ட்ரேட் அங்கே நம்ம இம்ப்யூரிட்டிஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலிமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபில்ட்ரேட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்டை நம்ம ஆட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஓர்ஸை என்னவா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் precipitate ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, the solution of the ore is, that is the filtrate is treated with a suitable reagent which precipitate the ore. அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஓரை நம்ம என்ன ஃபார்மில் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் precipitate. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்சைட் அப்படிங்கிறது இட் இஸ் த ஓர் ஆஃப் அலுமினியம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லீச்சிங். அப்போ லீச்சிங் அப்படிங்கிறப்போ அங்கே நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஓர் அப்படிங்கிறது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் precipitate ஃபார்மில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன், அக்கரன்ஸ் ஆஃப் ஓர் இன் தமிழ்நாடு. ஸோ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி ஓர்ஸ்லாம் எங்கெங்கே கிடைக்குது, என்னென்ன ஓர் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டேபிளர், சின்னதாக ஒரு டேபிளர் கடை மாதிரி கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லைம்ஸ்டோன். ஸோ லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோயம்புத்தூர், கடலூர் அண்ட் தென் திண்டுக்கல். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது இந்த ஓர்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிப்சம் அப்படிங்கிறது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அண்ட் தென் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ அதை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் நமக்கு ஜிப்சம் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் டைட்டானியம் மினரல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கன்னியாகுமரி அண்ட் தென் திருநெல்வேலி அண்ட் தென் டூட்டிகோரின் தூத்துக்குடி. ஸோ இந்த 3 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டானியம் மினரல்ஸ் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் குரோமைட். குரோமைட் அப்படிங்கிறது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ட் தென் சேலம் டிஸ்ட்ரிக்ட், இந்த ஏரியாவில் நமக்கு இந்த குரோமைட் ஓர் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னடைட். மேக்னடைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தர்மபுரி, ஈரோடு, சேலம் அண்ட் தென் திருவண்ணாமலை, இந்த ஏரியாவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஓர்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னடைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டங்ஸ்டன். டங்ஸ்டன் அப்படிங்கிறது மதுரை அண்ட் தென் திண்டுக்கல், இந்த 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு டங்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஓர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாலலாம் இந்த ஓர்ஸ் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல். ஸோ மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம பீரியாடிக் டேபிளில் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் தென் செமி மெட்டல்ஸ், கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது பீரியாடிக் டேபிளில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெட்டல் அப்படிங்கிறப்போ சம் ப்ராப்பர்ட்டிஸ், தே எக்ஸிஸ்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்? ஸோ மெட்டல்ஸ் அப்படிங்கிறப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ மெட்டல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ வெதர் இட் இஸ் சாலிட் ஆர் லிக்விட் ஆர் கேஸா அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். ஸோ இப்போ மெட்டல்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் ஃபார்ம். So, most of the metal are exist in solid form at room temperature. Some metals, so exception cases la some metals என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it may be liquid இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸப்ஷன் கேசஸில் 2 மெட்டல் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் மெர்க்குரி அண்ட் another ஒன் இஸ் கேலியம். ஓகே, மற்றதெல்லாம் சாலிடாக இருக்குன்னு சொன்னால் இது 2ம் பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கும். ஸோ நம்ம தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெர்க்குரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ லிக்விட் மெட்டல், பாதரசம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஒயிட் கலரில் இருக்கும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஓகே, இட் இஸ் எ மெட்டல். ஸோ என்ன மெட்டல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ மெர்க்குரி, இட் இஸ் எ லிக்விட் மெட்டல்.
ஸோ எல்லா மெட்டல்ஸும் அந்த இடத்துல சாலிட்ஸாக இருக்கும். சம் மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனில் 2 மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, லிக்விடாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லஸ்டர். ஸோ லஸ்டரஸ் தட் மீன்ஸ் ஷைனிங். ஓகே, ஒரு மெட்டல்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோல்டோ இல்லை கவரிங்கோ இல்லை சில்வர் ஏதோ ஒரு ஆங்கிலெட் ஏதோ ஒன்று வாங்கினா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கணும்ல நல்ல ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும். லஸ்டரஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். ஓகே, இட் லுக்ஸ் ஷைனி அப்பியரன்ஸ். ஓகே, லஸ்டர் அப்படின்னா ஷைனி அப்பியரன்ஸ், பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ்க்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. Metals possess a high luster called metallic luster. Lustrous metal அப்படின்னு சொன்னா it looks shiny. Okay, and third property என்ன சொல்றாங்க, hardness. ஸோ இப்போ மெட்டல் சொன்னால் கண்டிப்பாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாக தான் இருக்கும். ஓகே, ஹார்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். So most of the metals are hard and strong. Exception, sodium and potassium can be cut with a knife. So some metals, எல்லா மெட்டல்ஸும் இந்த இடத்துல ஹார்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஹார்டாக இருக்காது. நம்ம இந்த இடத்துல எப்படி நம்ம எல்லா மெட்டல்ஸும் சாலிடாக இருக்கும்ல, சம் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல எல்லா மெட்டல்ஸும் ஹார்டாக இருக்குமானா சம் மெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சம் மெட்டல்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள், சோடியம் அண்ட் தென் பொட்டாசியம் கேன் பி கட் வித் எ நைஃப். ஸோ இந்த 2 மெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் இன் நேச்சர். சாஃப்டாக இருக்கிறதுனால ஆர்டினரி நைஃப்னாலேயே என்ன பண்ண முடியும், நம்மளால் கட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தளவு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி சாஃப்ட் இன் நேச்சர். ஸோ நைஃப்னா கத்தி மூலியமாகவே நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த சோடியமும் பொட்டாசியமும் ஈஸியாக கட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஸோ மெல்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருகுநிலை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போனால் கொதிநிலை. அப்போது எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மெல்ட் ஆகுதோ ஒரு மெட்டல், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, மெல்டிங் பாயிண்ட். ஸோ பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெட்டல் பர்டிகுலர் பாயிண்டில் பாயில் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, பாய்லிங் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. Usually metal has high boiling points and vaporize only at high temperature. ஸோ நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அப்படிங்கிறப்போ மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையாக தான் இருக்கும். ஸோ பிகாஸ் என்ன நம்ம பார்த்துருக்கோம், மெட்டல்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெரி ஹார்ட் இன் நேச்சர்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டல்ஸை நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹை டெம்பரேச்சர் கொடுக்கணும். ஹை டெம்பரேச்சரில் கொடுக்கும்போது தான் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக மெட்டல்ஸ் ஹேவிங் என்னன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாய்லிங் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பாயில், அதாவது எப்போ பாயில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட்டை விட நம்ம ஹை டெம்பரேச்சர் கொடுக்கும்போது தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாயில் ஆகும். ஸோ பாயில் ஆகுங்கள வேப்பரைஸும் ஆகும். ஓகே, ஸோ ஒன்லி அட் ஹை டெம்பரேச்சர், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். ஸோ எக்ஸப்ஷன், சம் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லைக் கேலியம், மெர்குரி, சோடியம் அண்ட் பொட்டாசியம். ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் கேசஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் மெட்டல்ஸ். ஓகே, ஸோ நமக்கு மெர்குரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு லிக்விட் மெட்டல். இந்த 4 மெட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா அது கூட கம்பேர் பண்ணவங்கள வெரி லோவாக தான் இருக்கும். நமக்கு மெல்டிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், பாய்லிங் பாயிண்ட்டாக இருக்கட்டும், இது 4 மெட்டல்ஸ்க்கும் மற்ற மெட்டல்ஸ் கூட கம்பேர் பண்ணவங்கள இட் ஹாஸ் வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் தென் பாய்லிங் பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 5th ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி. ஸோ டென்சிட்டினா அடர்த்தி. ஓகே, அடர்த்தி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவங்கள பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஹை டென்சிட்டி. சம் மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர். வாட்டரை கம்பேர் பண்ணவங்கள இந்த 2 மெட்டல்ஸுமே பார்த்தீங்கன்னா அடர்த்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் வெரி லெஸ் வென் கம்பேர் டு வாட்டர். ஓகே, டென்சிட்டி. Next one, ductility. Metals are usually ductile. And in other words, they can be drawn into a thin wires without breaking. Ductility அப்படின்னா it can able to drawn into a thin wire. ஒரு மெட்டல்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரு thin wire கம்பியாக்க முடியும். அப்படி கம்பியாக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ductility. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கோல்டு. ஓகேவா, ஸோ கோல்டு ஆர்னமெண்ட் ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை நீட்டாக கம்பி மாதிரி ஆக்கி தான் பார்த்தீங்கன்னா சம் ஜுவல்லரிலாம் என்ன பண்ணுவாங்க, மேக் பண்ணுறாங்க. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் கோல்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேலியபிலிட்டி. ஸோ மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி மேலியபிள். மேலியபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெட்டல்ஸை பார்த்தீங்கன்னா கேன் பி பீட்டன் இன்டு எ தின் ஷீட்ஸ். ஓகே, ஒரு ஷீட் ஆக்க முடியும் நம்மளால். அந்த மெட்டல்ஸை பீட் பண்ணி என்ன பண்ண முடியும், ஒரு தின் ஷீட்டாக ஆக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஃபாயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த அலுமினியம் ஃபாயில் அப்படிங்கிறது அலுமினியம் பார்த்தீங்கன்னா நல்லா
பீட் பண்ணி இந்த மாதிரி தின் ஷீட்டாக ஆக்கியிருக்கோம். அப்போ அலுமினியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மெட்டல். ஸோ அலுமினியம் அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலியபிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி தின் ஷீட் ஆக்க முடியுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தீங்கன்னா மேலியபிள் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸப்ட் எதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் தென் மெர்க்குரி அப்படிங்கிறது இட் இஸ் ஏ லிக்விட் மெட்டல். இது நம்மளால் பீட் பண்ண முடியாது. ஸோ தின் ஒயராகவும் நம்மளால் ஆக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற மெட்டல்ஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்களே இது ரொம்ப கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கண்டக்ஷன்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் ரெண்டுத்துமே சம் மெட்டல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணும். அப்படி கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் a குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னெல்லாம் சொல்கிறாங்க கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் காப்பர் எக்ஸல் இன் திஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கண்டக்டர்ஸ் குட் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் சில்வர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் காப்பர். ஸோ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயர் உள்ளார போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் ஒயர். அப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் எக்ஸப்ஷன் கேசஸ் இதுலேயும் இருக்குது. சில மெட்டல் என்ன மெட்டல் பார்த்தீங்கன்னா நமக்கு டங்ஸ்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா சம் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கேசஸில் இருக்குது, எக்ஸப்ஷன் கேசஸில் இருக்குது. சிலது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது, சிலது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒத்து போக முடியுது. Next one is solubility. Usually metal do not dissolve in liquid solvent. ஸோ சாலிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரையும் தன்மை. நார்மலாக ஒரு மெட்டலை நம்ம எடுத்து வாட்டரில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மெட்டல் என்ன ஆகாது, சாலிபிள் ஆகாது. அப்போ அதே மாதிரி எந்த ஒரு லிக்விட் சால்வெண்ட்டில் எடுத்து நீங்கள் ஒரு மெட்டல்ஸை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா do not dissolve. It does not dissolve in solvent. ஒரு லிக்விட் சால்வெண்ட்டில் அந்த சால்வெண்ட் அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இட் மே பி லிக்விடாக இருக்கலாம், லைக் ஆல்கஹாலாக இருக்கலாம், லைக் ஈத்தராக இருக்கலாம், எனி அதர் ஓகே லைக் போலார் சால்வெண்ட்ஸ் ஆர் நான் போலார் சால்வெண்ட்ஸ் எது வேணால் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் அந்த மெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிபிள் ஆகக்கூடாது. இட் டஸ் நாட் டிசால்வ் இன் லிக்விட் சால்வெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ வாட் இஸ் மீன் பை வேலன்ஸ் எலக்ட்ரான்? வேலன்ஸ் எலக்ட்ரான்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு மெட்டலில், அதாவது ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆட்டம் தான், நம்ம ஆட்டம் ஃபார்மில் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த ஆட்டம் ஃபார்மில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், ஓகே அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல், லாஸ்ட் ஷெல்லை நம்ம என்னென்னு சொல்லுவோம், அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னு சொல்லுவோம். அந்த அவுட்டர் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் மெட்டலோட வேலன்ஸையும் அப்படின்னு சொல்லலாம். Okay, so atoms of metal usually have 1 or 2, 3 electrons in their outermost shell. So metals பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஃபார்மில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மேபி 1 இருக்கலாம், அப்படி இல்லைனா இட் மேபி 2 இருக்கலாம், இட் மேபி 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலன்சி ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வேலன்சி எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். ஒரு மெட்டல் எப்போ வந்து அயான்ஸாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே லூசஸ் எலக்ட்ரான். ஓகே, அதுங்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை எப்போ ஒரு மெட்டல் வந்து லாஸ் பண்ணுதோ அப்போது அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே பி பாசிட்டிவ் அயான்ஸாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்படி மாறுது பார்த்தீங்களா, அங்கே என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டலோட கேரக்டர் என்னன்னு சொல்லணும், தே ஆர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். So metal form positive ions by the loss of electron and hence they are electropositive in nature. அப்போ metals பார்த்தீங்கன்னா electropositive in natureனா நான் metals என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது electropositiveனா அது என்னது, இது electronegative. அப்போ இது எலக்ட்ரான் லாஸ் பண்ணும், அப்போ அந்த நான் மெட்டல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும். இது கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸாக நான் மெட்டல்ஸ் என்ன பண்ணிக்கும், அக்செப்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகே, அப்போ மெட்டல்ஸ் ஆர் என்ன சொல்லலாம், electropositive in character. காமனாக நம்ம சொல்லணும்னு சொன்னால் ஓகே, நான் மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்சார்ஜ் ஆஃப் அயான்ஸ். ஸோ ஒரு எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுங்கிட்ட இருந்து எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணும், டிஸ்சார்ஜ் பண்ணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் தேர் காம்பவுண்ட்ஸ். ஒரு காம்பவுண்ட்ஸை நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம். எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொன்னால் பை த பாசிங் கரண்ட் பாஸ் பண்ணக்குள்ள அந்த பர்டிகுலர் சொல்யூஷனில் ஓகே அந்த காம்பவுண்டை ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணி மெட்டல்ஸை நம்ம ரெண்டாக எடுத்துப்போம். ஒன் இஸ் கேத்தோட ஆக்ட் பண்ணுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆனோட ஆக்ட் பண்ணுவோம். அந்த ரெண்டு எலக்ட்ரோட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் பாஸ் பண்ணவங்கள அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும். எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு சொன்னாலே பிரேக்கிங் வித் த ஹெல்ப் ஆஃப் கரண்ட். அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம் எலக்ட்ராலிசிஸ். அப்போ காம்பவுண்ட் பிரேக் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் என்ன பண்ணும், தாங்கிட்டே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும், டிஸ்சார்ஜ்டு பண்ணும், தாங்கிட்டே இருக்கிற எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸில் வித் ஹெல்ப் ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணுவோம்ல. ஓகே, எந்த இடத்துல டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் அட் கேத்தோடில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேத்தோடில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டம்சிட்டி. ஸோ ஆட்டம்சிட்டி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டம்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ மாலிகுல். ஓகே, ஒரு மாலிகுல்ஸில் எத்தனை ஆட்டம் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இட் இஸ் கால்ட் அஸ் ஆட்டம்சிட்டின்னு சொல்கிறோம். அப்போ ஆட்டம்சிட்டியில் நம்ம நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம், மோனோஅட்டாமிக், டைஅட்டாமிக், டெட்ராட்டாமிக், பாலிஅட்டாமிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டம்சிட்டியை பொறுத்த வரைக்கும் மாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக்காக தான் இருக்கும். They are usually exist in monoatomic. Monoatomic அப்படின்னு சொன்னால் தனியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ். ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்வலி பேசிக். ஸோ மெட்டலும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஃபார்ம் ஆகும்ல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சைட்ஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகக்கூடிய ஆக்சைட்ஸை நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் கால்ட் அஸ் மெட்டல் ஆக்சைட்ஸ். அந்த மெட்டல் ஆக்சைட்ஸோட நேச்சர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் பேசிக் இன் நேச்சர். அப்போ மெட்டலும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும்ல நமக்கு மெட்டலிக் ஆக்சைட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவோம். அப்போ நான் மெட்டலும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகும்ல நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் மெட்டலிக் ஆக்சைட்ஸ் கிடைக்கும். இது வந்து பேசிக்காக இருந்ததுன்னா அது வந்து என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அசிடிக் இன் நேச்சராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா லீச்சிங் ப்ராசஸ் பார்த்தோம். அண்ட் தென் மெட்டல்ஸ் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய கண்டினியூஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.